ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு திருப்பாவையுடைய 16வது பாசுரம். ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவில்லிபுத்தூரிய பிருந்தாவனமாகவும் வடபத்ரசாய் திருக்கோவிலையே நந்தகோபருடைய இல்லமாவும் நினைச்சுண்டு போகிறா. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே பாசுரம் சேவிக்கிறதுக்கு குழந்தை ஸ்ரேயசி ரெடியாக காத்துட்டுருக்கா. நம்ம எல்லாரும் ஸ்ரேயசியோடு சேர்ந்துட்டு ஹிந்தியுடைய பாசுரத்தை அனுபவிக்கலாம். கோதாயை நமக. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான், தூயோம் வாய் வந்தோம் துயலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேய நிலைக்கதும் நீ கேளோர் எம்பாவாய். ஸ்ரேயசி ஒவ்வொரு நாளும் பாசுரம் சேவிக்கிறத பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அழகாக குட்டியாக ஒரு ஆண்டாளிலிருந்து பாசுரம் சேவிக்கிற மாதிரியே இருக்குது. இன்னையோடைய பாசுரத்தையும் ரொம்ப அழகாக சேவிச்சிட்டா குழந்தை. நீங்கள் எல்லாரும் இதை நன்னா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருக்குறுங்குடி அற்புதமான திவ்ய தேசத்தை குறிப்பிடுற பாசுரம். நம்ம எல்லாரும் தினம் இந்த பாசுரங்களை கேட்டு சரணாகதி தாத்பரியத்தை இன்னும் நன்னா உணர்ந்துட்டே வரோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியோடைய எபிசோடை நீங்கள் எல்லாரும் நன்னா கேட்டு அனுபவிச்சிருப்பேன். இதே மாதிரி தினம் கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. மனத்திற்கினியான் நிகழ்ச்சியில் வர ப்ரோக்ராம் எல்லாமும் பாருங்கோ. எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்.